ரொமாரியோ ஷெப்பர்ட் மரண அடி. ஒரே பந்தில் 22 ரன்கள். சிபிஎல் தொடரில் சாதனை படைத்த ஆர்சிபி வீரர். வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அதிரடி வீரருமான ரொமாரியோ ஷெப்பர்ட் கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் நம்ப முடியாத சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கயானா அமேசான் வாரியர்ஸ் அணிக்காக விளையாடி வரும் அவர் ஒரே ஒரு சட்டப்பூர்வமான பந்தில் 22 ரன்களை விளாசி கிரிக்கெட் உலகையே திகைக்க வைத்துள்ளார். செயின்ட் லூசியா கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த அசாத்திய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. போட்டியில் 15வது ஓவரை வேகப்பந்து வீச்சாளர் ஓஷன் தாமஸ் வீசினார். அந்த ஓவரின் 3வது பந்தில்தான் இந்த வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது. பந்து வீச்சாளர் ஒஷோன் தாமஸ் முதலில் ஒரு நோபால் வீசினார். அதற்கு 1 ரன் கிடைத்தது. அடுத்த பந்தை வைடாக வீசினார். அதற்கும் 1 ரன் கிடைத்தது. மீண்டும் ஒரு நோபால் வீச அந்த பந்தை ஷெப்பர்ட் சிக்ஸருக்கு பறக்கவிட்டார். மொத்தமாக 7 ரன்கள். ஃப்ரீ ஹிட்டாக வீசப்பட்ட அடுத்த பந்தும் நோபாலாக அமைய அதையும் ஷெப்பர்ட் சிக்ஸருக்கு தூக்கினார். மொத்தமாக 7 ரன்கள். இறுதியாக அந்த ஓவரின் 3வது சட்டப்பூர்வமான பந்தை தாமஸ் வீச அதையும் ஷெப்பர்ட் சிக்ஸர் விளாசினார். ஆக தொடர்ச்சியாக 3 நோபால்கள் மற்றும் 3 சிக்ஸர்கள் மூலம் ஒரே ஒரு சட்டப்பூர்வ பந்தில் மட்டும் 22 ரன்கள் குவிக்கப்பட்டன. 2025 ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்காக விளையாடிய ரொமாரியோ ஷெப்பர்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக வெறும் 14 பந்துகளில் அரை சதம் அடித்து அனைவரையும் மிரட்டினார். அது ஐபிஎல் வரலாற்றில் 2வது அதிவேக அரை சதமாகும். தனது அதே அதிரடி ஃபார்மை சிபிஎல் தொடரிலும் அவர் தொடர்ந்து வருகிறார். இந்த போட்டியில் 7வது வீரராக களமிறங்கிய ரொமாரியோ ஷெப்பர்ட் வெறும் 34 பந்துகளில் 7 சிக்ஸர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் ஆட்டமிழக்காமல் 73 ரன்கள் குவித்தார். இருப்பினும் அவரது இந்த அதிரடி ஆட்டம் வீணானது. 203 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை செயின்ட் லூசியா கிங்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றிகரமாக சேஸ் செய்தது.